இந்த வீடியோல நம்ம ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா சென்னையில இருக்கக்கூடிய லா காலேஜ் சோயல் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படிங்கிறது தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நீங்க கூகுள் போயிட்டீங்க. கூகுள்ல சோயல் அட்மிஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சோயல் அட்மிஷன் வரும்போ இதுல முதல்ல இந்த டிஎன்டிஏஎல்யூ அப்படிங்கிற இந்த வெப்சைட் வரும். இந்த டிஎன்டிஏஎல்யூ அப்படிங்கிற வெப்சைட்ல தான் நீங்க சோயல் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ள போயிட்டு லா அட்மிஷன் 2627 அப்படின்னு இருக்கிறத செலக்ட் பண்ணுங்க. இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, இதே பேஜ்ல 2 அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும். இந்த அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் அதாவது எல்லா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய லா காலேஜுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் இந்த சைட் இருக்குது. ஆனா இந்த பக்கம் சோயலுக்கு தனியா இருக்கும். இப்போ நீங்க சோயலுக்கு அப்ளை பண்றீங்கன்னா, தனியா அப்ளை பண்ணணும். அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு அப்ளை பண்றீங்க. அதாவது கவர்ன்மெண்ட் லா காலேஜஸ், அது சம்மந்தப்பட்ட பிரைவேட் காலேஜஸ்க்குனா நீங்க தனியா அப்ளை பண்ற மாரி இருக்கும். இந்த அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் பத்திய வீடியோ நாங்க ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கோம். இதுல நீங்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இதுல 4 அப்ளிகேஷன் இருக்கும். 4 டிகிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. சட்டப்பள்ளியில் ஒன்றுக்கு மேற்பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் தனித்தனி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். தனித்தனி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகம் ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனி தகுதி பட்டியலை வெளியிடும். இருப்பினும் பிஏ எல்எல்பி மற்றும் பிபிஏ எல்எல்பி விண்ணப்பிக்க ஒரு விண்ணப்பம் போதுமானது. அதாவது நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் இந்த ஒரே ஃபார்ம ஃபில் பண்ணீங்கன்னா போதும். ஆனா, பிசிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பிக்கு மட்டும் நீங்க திரும்ப இன்னொரு அப்ளிகேஷன் தனியா போடுற மாரி தான் வரும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போதாது. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த 2 கோர்ஸ்க்கும் அண்ட் மத்த 2 கோர்ஸ்க்கும் இன்னும் 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுற மாதிரி வரும். இதுல பிசிஏ, எல்எல்பி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் வந்து 12th இருந்திருக்கணும். வேற என்னென்ன ரிக்வயர்மென்ட்ஸ் இருக்குங்கிறத நாங்க சோயல் அட்மிஷன் அப்படிங்கிற இந்த பேஜ்ல ஃபுல்லா தகவல்கள குடுத்துருக்கோம். நீங்க இதுலயும் போய் பார்த்துக்கலாம். இப்ப நீங்க இது அப்ளிகேஷன் ப்ராசஸ் சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். ஸோ நீங்க முதல்ல ஒரு ஃபார்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம்குள்ள நீங்க போ முடியும். இதுல உங்களுடைய பேரு, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ல இருக்கிற அப்படியே நீங்க அத மாதிரியே அடிக்கணும். டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்க என்டர் பண்ணிக்கங்க. ரொம்ப கவனமா இந்த டேட் ஆஃப் பர்த், இந்த பேரு, இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் அணிக்கணும். ஏன்னா, உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் இந்த நம்பர பேஸ் பண்ணி தான் வரும். இந்த இமெயில் ஐடிக்கு தான் வரும். இப்படி இருக்கும்போது நீங்க தப்பா போட்டுட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சரியா வந்து சேராது. அது மட்டும் இல்லாம, இந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, இந்த மொத்த ப்ராசஸும் ஆன்லைன்ல தான் இருக்கும். இப்போ ஆன்லைன்ல உங்களுக்கு எந்த தகவல் வந்தாலும், நீங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல பார்க்கும்போது, அவங்க அத பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க அப்பப்ப செக் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு இதுதான் வசதியா இருக்கும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ப்ரோஷரும் குடுத்திருப்பாங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா ப்ராஸ்பெக்டஸ்ன்னு இருக்கும். இதுல இந்த காலேஜ் எப்படி, என்னென்ன வசதிகள் இருக்கு, என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதுல குடுத்திருப்பாங்க. நீங்க இதுலயும் பார்த்துக்கலாம். ஃபீஸ் எல்லாம் குடுத்திருப்பாங்க. இது போக உங்களுக்கு எதுவும் ரிசர்வேஷன் இருக்குது, என்னென்ன தகவல்கள் இருக்குது, கல்லூரி பத்தி எல்லா தகவல்களும் இதுக்குள்ளேயே இருக்கும். இப்ப இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபைலிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் 5 இயர் கோர்ஸ். இது நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா தகவல்களும் குடுத்திருக்கும். எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு தனி அப்ளிகேஷன். இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல இருக்கக்கூடிய பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பிக்கு ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம். மத்த 2க்கும் தனியா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். வேற இந்த அஃபிலியேட்டட் லா காலேஜ் மற்றவைக்கு அப்ளை பண்றதுக்கு தனியா நீங்க அப்ளை பண்ற மாதிரி வரும். அதற்கான வீடியோ நாங்க ஏற்கனவே வெப்சைட்ல போட்டிருக்கோம். நீங்க பார்த்துக்கலாம். ஒரு தடவை நீங்க இந்த ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு லாகின் வரும். லாகின் டீடைல்ஸ் உங்களுக்கு மெயில்ல அனுப்பியிருப்பாங்க. நீங்க அதுல உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும், உங்க டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்ட் இல்ல, டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்க போட்டீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க ஒவ்வொரு டீடைல்ஸையும் ரொம்ப கவனமா ஃபில் பண்ண வேண்டியது வரும். உங்க ஜெண்டர் என்ன? மொபைல் நம்பர் என்ன? இந்த அல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதையும் பார்த்து கவனமா உங்களுடைய மொபைல் நம்பரும் இதையும் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மற்ற தகவல்கள் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது வரும். உங்க மார்க்கு, இடஒதுக்கீடு எதுவும் இருக்குதா? ரிசர்வேஷன் இருக்குதா? அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன? அப்படின்னு பார்த்து நீங்க ஃபில் பண்ண வேண்டியது வரும். மதர் டங்கு, ஆக்குபேஷன் என்ன வேலை செய்றாங்க? ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண வேண்டியது வரும்.
இதுல ஒவ்வொரு வருஷமும் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்க படிச்சீங்க? எந்த வருஷம் முடிச்சீங்க? எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? அப்படிங்கிற தகவல்களும் வரும். இதுல விருப்பம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சோயல் ஃபில் பண்ற மாதிரி வரும். ஒரு தடவ நீங்க எல்லா தகவல்களையும் ஃபில் பண்ணி முடிச்ச உடனே, உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் குடுக்கும். நீங்க வந்து இதுல உங்களுடைய பேமெண்ட்ட பண்ணணும். பேமெண்ட் செஞ்சு முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். உங்க பேரு, உங்களுடைய ஃபோட்டோ, எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க? பேமெண்ட் பண்ணிட்டீங்களா? மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ? பெர்சன்டேஜ் எத்தன? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க? கம்யூனிட்டி, ரிசர்வேஷன் எதுவும் இருந்தா, சிட்டிசன்ஷிப் இது எல்லாமே வந்துரும். இது வந்து ஒரு கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன். நீங்க வேற அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க தனியா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது சம்பந்தமா அப்ளிகேஷன் சம்பந்தமா எதுவும் சந்தேகங்கள் ஏற்பட்டா, நீங்க ஜுஜேவா வெப்சைட் அணுகலாம். அது போக உங்களுக்கு அது போக உங்களுக்கு கவர்ன்மெண்ட்ல இருந்துமே ஒரு கான்டாக்ட் நம்பர் குடுத்திருக்காங்க. ஒரு மெயில் ஐடியும் குடுத்திருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்கள நீங்க அங்க கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். வேற லா பற்றிய கரியர் கைடன்ஸ் வேணும். உங்களுக்கு லா படிச்சுட்டு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? என்னென்ன கெரியர் போலாம்? எப்படி உங்கள தயார்படுத்திக்கணும்? கல்லூரியிலயும் கல்லூரி முடிச்ச பிறகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, யுஜேவா கரியர் வெப்சைட் அப்படிங்கிறத இத பாருங்க. உங்களுக்கு சந்தேகங்களுக்கு 7598314477 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்ல கால் பண்ணி நீங்க உங்களுடைய கரியர் கைடன்ஸ கேட்டுக்கலாம்.